வசுக்குட்டியோட பிறந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரீதேவி வசுக்குட்டிக்கிட்ட இப்படி பேசினாங்க. வசுக்குட்டி, உன் பர்த்டே இவ்வளோ கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணுவோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல செல்லம். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உங்கள் அப்பா கூட நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதிர்ஷ்டம் நிறைய வந்தது. நம்மளும் இப்போ கொஞ்சம் நல்ல ஸ்டேஜில் இருக்கணும்னா அதே நீ பிறந்ததுக்கு அப்புறம்தான். என்ன வந்தாலும் உங்கள் அப்பாவோட மனசை தான் என்னால் மாற்றவே முடியல. நானும் அவர் மனசை மாற்றி அவளை உங்கள் அப்பா கிட்டேருந்து பிரிக்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவர் என்னடானா எப்போ பார்த்தாலும் அந்த நிலா பைத்தியமாகவே இருக்கார். சீக்கிரமாகவே அவர் மனசை மாற்றி அவளை முதல்ல இந்த வீட்டிலேருந்து வெளியே தள்ளணும். அப்போ தான் நானும் நீயும் சந்தோஷமாக இருக்க முடியும். சீக்கிரமாகவே அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு நான் ஒரு சூப்பர் பிளான் போட போகிறேன். ஏய், இது கூட தெரியலையாடி? அது பாப்பா இல்லைம்மா, பொம்மை. சரி சரி, நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டேன். இது உனக்கு பாப்பாவா? சரி, இது பாப்பா. பாப்பா கூட விளையாடுனா? நீயே ஒரு குட்டி பாப்பா, உன் கையில் ஒரு பாப்பாவா? உங்கள் அப்பனை தான் மயக்கி வச்சிருக்கான்னு நினச்சேன். உன்னையும் மயக்கி வச்சிருக்காள. கொஞ்ச நேரம் கூட என் கூட விளையாட மாட்டேங்கிற, என்ன தேட மாட்டேங்கிற. அவளை கொஞ்ச நேரம் பார்க்கலனா போதும் அக்கா எங்க அக்கா எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிடுற. உன்னையும் உங்கள் அப்பனையும் எப்படி தான் நான் மாற்ற போகிறோன்னா தெரியல. ஒரு வயசு தான் ஆகுது, கொஞ்ச நேரம் அவளை விட்டு இப்போவே இருக்க மாட்டேங்கிற. இன்னும் கொஞ்சம் பெருசானா இப்போ உங்கள் அப்பனுக்கு பிடிச்சிருக்கு பாரு, எப்போ பார்த்தாலும் நிலா நிலா நிலான்னு. அந்த மாதிரி உனக்கும் நிலா பைத்தியம் பிடிக்க போகுது. சீக்கிரமாகவே இதுக்கு ஒரு நான் முடிவு கட்டுறேன். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்ப நிலாவோட அப்பா அங்கே வந்தாரு. ஏங்க, கடையிலேருந்து வந்துட்டீங்களா? நானும் வசுக்குட்டியும் உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா, நீங்க என்னடானா வீட்டுக்குள்ள சில்லுன்னு உக்காந்துட்டு இருக்கீங்க. வெளியே வெயில் ஆளை கொளுத்துது. இப்பதான் மாசி மாசம், சித்திரை மாசம் அடிக்கிற வெயில் இப்ப அடிக்குது. என்னதான் பண்ண போறோமோ ஒன்றும் புரியல. இந்த வெயிலை பார்க்கவே பயமா இருக்கு. ஆமாங்க, நானும் காய்கறி வாங்க வெளியே போனேன். பயங்கரமாக வெயில் அடிக்குது. நானே வெயிலை பார்த்து பயந்துட்டேன். அடுத்த வாட்டி கடைக்கெல்லாம் போனால் கையில் கண்டிப்பாக குடை எடுத்துகிட்டு போகணும். மக்களே, நான் மட்டும் இல்லை, நீங்கள் கூட வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளியே போனால் கண்டிப்பாக கையில் குடை எடுத்துகிட்டு போங்க. வசுக்குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்கே. அதுவா, இந்த பொம்மை வசுக்குட்டி பர்த்டேக்கு வந்த பொம்மைங்க. இந்த பொம்மை கூட தான் விளையாடுவேன்னு ஒரே அடம். அதுக்கு தான் சரி விளையாடுன்னு அவ கையிலேயே கொடுத்துட்டேன். ஆமா, இது பர்த்டேக்கு வந்த பொம்மை தான். சரி, பர்த்டேக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டியா? எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேங்க. எனக்கு வேற என்ன வேலை? எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி என்னென்ன பொம்மை வந்திருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டேன். பார்த்துட்டியா? சரி, வசுக்குட்டிக்கு எத்தனை பொம்மை கொடுத்த, நிலா குட்டிக்கு எத்தனை பொம்மை கொடுத்த? என்னது, நிலா குட்டிக்கா? நிலா குட்டிக்கு எது கொடுக்கணும்? இதெல்லாம் வசுக்கு பர்த்டேக்கு வந்த பொம்மை. இதில் வசுக்குட்டி மட்டும்தான் விளையாடணும். நிலாக்கெல்லாம் நான் தரமாட்டேன். என்னடி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? வசு வேற நிலா வேற எல்லாம் கிடையாது. எது வந்தாலும் 2 பேருக்கும் ஷேர் தான். நீ நிலா குட்டிக்கும் கூட இந்த பொம்மைய. நானும் அதை தாங்க சொல்கிறேன். 2 பேரும் வேற கிடையாது, ஒன்று தானே. அதனால பொம்மையை வச்சு 2 பேரும் விளையாட்டோன்னு சொன்னேன். என்ன சொன்னாலும் இந்த ஆள் திருந்து போகிறது கிடையாது. இந்த ஆளுக்கு நல்ல ஒரு பிளான் பண்ணி தான் இவரையும் அவளையும் முதல்ல நான் பிரிக்கணும். சரி, நானும் வந்தலேருந்து கேட்கணும்னு நினச்சேன். நிலா குட்டி எங்க? ஐயோ, வெயில் செம்மையாக அடிக்குதுன்னு வந்தலன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் அவளை துணியை காய வைக்கிறதுக்கு மொட்டை மாடிக்கு அனுப்பியிருக்கேன்னு தெரிஞ்சா இன்னும் திட்டுவாரே. எதையாச்சும் சொல்லி சமாளிக்கலாம். ஏங்க, அவ பக்கத்து வீட்டு பாப்பா கூட விளையாடிட்டு வரேன்னு பக்கத்து வீட்டு வரைக்கும் போயிருக்கா. என்னது, பக்கத்து வீட்டுக்கு அனுப்புனியா? எதுக்கு குழந்தைய பக்கத்து வீட்டுக்குலாம் அனுப்புற? வெயில் அடிக்குதுன்னு நான் சொன்னல. வெயிலில் குழந்தைய வீட்டை விட்டு 2 பேரையும் வெளியவே அனுப்பக்கூடாது. நீ நான் சொன்னா உங்க பொண்ணு என்ன கேட்குறாளா என்ன? அவ என் பேச்சை மதிக்கிறதே கிடையாது. நான் வேண்டான்னு சொன்னாலும் நான் எதை வேணான்றான்னு அதை தான் செய்வேன்னு செய்கிறா. நல்ல வேலை அவள் துணி காயக்க மேலே போயிருக்கானே, நான் சொல்லாமல் விட்டேன். சொல்லியிருந்தேன் இந்த ஆள் என்னை சாவடிச்சு போட்டிருப்பான். சரி, நீங்கள் உட்காருங்க. உங்களுக்கு நான் மோர் எடுத்துக்கிட்டு அப்படியே நிலா குட்டியும் கூட்டிகிட்டு வரேன். இவர்கிட்ட மோரை கொடுத்துட்டு கடகடன்னு மொட்டை மாடிக்கு போய் அவளை கூட்டிகிட்டு வந்துடுவோம். நீ ஒன்றும் போய் கூட்டிகிட்டு வர வேணாம். நீ எனக்கு மோர் சிலிப்பு, நான் அதுக்குள்ளே போய் நிலா குட்டியை கூட்டிகிட்டு வரேன் பக்கத்து வீட்டில் இருந்து. ஐயோ, இவர் போய் கூட்டிகிட்டு வரேன்னு போகிறாரு. நிலா குட்டி மேலெல்லாம் இருக்கா? எதையாச்சும் சொல்லி சமாளிக்கிறேன். ஏங்க இப்போ தானே வெயிலில் வந்தீங்க,
நீங்கள் அமைதியாக உட்காருங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். நீ ஒன்றும் போக வேண்டாம், நான் போய் கூட்டிட்டு வரேன். கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு. ஐயையோ மாட்டினே, இந்த ஆள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றும் புரியலையே. ஸ்ரீதேவி எவ்வளோ சொல்லியும் கேட்காம நிலாவோட அப்பா நிலா பாப்பாவை கூப்பிட கிளம்புனாரு. நிலா குட்டியை கூட்டிட்டு போகிறதுக்காக நிலா குட்டியோட அப்பா வீட்டு வாசலுக்கு வந்தாரு. நிலக்குட்டி, எங்க போயிட்டு வர? எதுக்கு செல்லம் பக்கத்து வீட்டில் போய் விளையாடுற? வெயில் பாரு எப்படி அடிக்குதுன்னு. எனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்பா, வெளியெல்லாம் போய் எங்கேயும் விளையாடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே விளையாடணும்னு. உனக்கு தான் விளையாட தங்கச்சி பாப்பா இருக்கால, இந்த தங்கச்சி பாப்பா கூட விளையாட வேண்டியதானே? எதுக்கு பக்கத்து வீட்டில் போய் அந்த பாப்பா கூட விளையாடுற? இப்படி நிலா குட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப நிலா குட்டி கையில பக்கெட் இருக்கிறத அப்பதான் அவங்க அப்பா கவனிச்சாரு. ஆமா, நீ விளையாட தானே போனேன்னு அம்மா சொன்னாங்க. விளையாட போறப்ப பக்கெட் எது கொண்டு போன? அப்பா, நான் விளையாடுறதுக்கு பக்கத்து வீட்டுக்கு போலப்பா. விளையாட பக்கத்து வீட்டுக்கு போலியா? அப்ப வேற எங்க போன நீ? நான் மொட்டை மாடிக்கு போனேன்ப்பா. என்னம்மா சொல்ற? மொட்டை மாடிக்கு போனியா? அதுவும் இந்த மத்தியான வெயில்ல எதுக்கு போன நீ? இப்ப மொட்டை மாடியில என்ன வேலை உனக்கு? அது அது வந்து துணி தான்ப்பா காய போட போனேன். என்னது, துணி காய வைக்க போனியா? நீ எதுக்கு துணி காய வைக்க மொட்டை மாடிக்கு போன? உங்க அம்மா வீட்டுல பண்ணி மாதிரி வீட்டுல தானே கிடக்குறா, அவ துணி காய வைக்க வேண்டியதானே? குழந்தை, நீயா போய் துணி காய வச்ச, அதுவும் வேகாத வெயில்ல? அப்பா, அம்மா தான் காய வைக்க சொன்னாங்கப்பா. எவ்வளவு திமிர் அவளுக்கு! பச்சை குழந்தைய போய் வேகாத வெயில்ல துணி காய வைக்க சொல்றாளா? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. நீ வாமா முதல்ல வீட்டுக்குள்ள போலாம். அப்பா, வேணாப்பா, கத்தாதீங்கப்பா. அப்புறம் அம்மா என்ன அடிப்பாங்கப்பா. என்னது, உன்னை அடிப்பாளா? அவ்வளவு தைரியமா அவளுக்கு? நீ வா, நீ முதல்ல உள்ள போலாம் வா. என்னன்னு கேக்குற உங்க அம்மாவை? வேணாப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. சரி சரி, நீ பயப்படாத நிலா குட்டி. நான் உங்க அம்மா கிட்ட ஒன்னும் கேட்க மாட்டேன். நீ வா உள்ள போலாம். நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்கல்ல? அதான் சொல்றேன்ல, நான் ஒன்னும் கேட்கல. நீ வா போலாம். என்ன இது, இவ குழந்தைய அன்பா பாத்துக்குவான்னு சொல்லிட்டு தானே நான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். இப்ப என்னடானா இந்த பச்சை மண்ணை வேகாத வெயில்ல துணி காய வைங்கிறா. இப்ப நம்ம திடீர்னு வீட்டுக்கு வந்ததால இது தெரிஞ்சுது. நம்ம வீட்டுல இல்லாதப்ப இன்னும் குழந்தைய வேற என்ன எல்லாம் வேலை வாங்குறான்னு புரியலையே. இத நம்ம மறைஞ்சிருந்து தான் பார்த்து கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம ஒன்றும் கேட்க வேண்டாம், ஒரு டைம் வரட்டும், அப்போ பேசிக்கலாம். சரி சரி நிலாக்குட்டி, வா நம்ம உள்ள போலாம், வெயில் அதிகமா இருக்கு. சரிப்பா. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணலான்னு புரியாம நிலா குட்டியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாரு. இதுக்கு மேல நிலா குட்டியோட அப்பா அவங்க அம்மாவை என்னென்னலாம் பண்ண போறாரு, இவங்க நிலா குட்டி என்னெல்லாம் பண்றாங்கன்றத அவர் எப்படி கண்டுபிடிக்க போறாருன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம், வீட்டில் எங்களுக்கு டைம் இல்லை, அதனால தான் எங்களால் சரியாக வீடியோ பண்ண முடியல. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். மக்களே, யாரும் எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாரையும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.